ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். கேரளாவில் நடந்த ஒரு கோயில் திருவிழாவில் 2 யானைங்க வெடி சத்தம் கேட்டதும் மிரண்டுடுச்சு. மிரண்ட யானைங்களை யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. அந்த 2 யானைங்களும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடும்போது எடுத்திருந்த வீடியோ தான் இது. அங்க யானைங்க மேல உட்கார்ந்து இருந்தவர் எப்படியோ அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டாரு. காட்டுக்குள்ள எதுவும் ஆபத்துனா ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ உதவிக்கு கூப்பிடுவோம். ஆனா இங்க கர்நாடகால அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸையே யானை துரத்தி ஓட விட்டுடுச்சு. காட்டுக்குள்ள ரோந்து போனவங்கள திடீர்னு இந்த யானை துரத்தி இருந்திருக்கு. கர்நாடகா ஹாசன் டிஸ்ட்ரிக்ட்ல ஏப்ரல் 2025 நடந்திருந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான் இது. அங்க ஜீப் ராலி போயிட்டு இருந்தவரை திடீர்னு யானை தாக்க ஆரம்பிச்சிடுச்சு. யானை அவரை விடாம துரத்தி இருந்தது. ஆனா அங்கிருந்தவங்க கத்தி சத்தம் எழுப்பினதும் யானை பயந்து பின்வாங்கிடுச்சு. அதனால சின்ன காயங்களோட அவர் உயிர் தப்பிச்சிட்டாரு. யானைங்க எந்த அளவுக்கு ஒரு வலிமையான விலங்குன்னு தெரியுமா? தெரியணும்னா வெஸ்ட் பெங்கால் எடுத்த இந்த வீடியோவை பாருங்க. ஊருக்குள்ள புகுந்த யானை ஆக்ரோஷத்தோட இன்னொரு வாட்டி இடிச்சிருந்தது. அந்த பில்டிங் அப்படியே சரிஞ்சிருக்கும். காட்டுல இருந்து ஊருக்குள்ள வந்த யானைய எல்லாரும் சேர்ந்து விரட்டி இருந்தாங்க. ஆனா இது என்ன இடம் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. யானை தான் குட்டியோட தண்ணி குடிக்க வரும்போது குட்டி தண்ணியில விளையாட ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அங்க மிகப்பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. முதல்ல அந்த தண்ணிக்குள்ள மறைஞ்சிருந்தது. தாயான அதை பார்த்த உடனே குட்டியை காப்பாத்திடுச்சு. வெள்ளையங்கிரியில ஏகப்பட்ட பக்தர்கள் மலை ஏறதுண்டு. அங்க மேல ஒரு யானை கோயிலுக்குள்ள புகுந்துடுச்சு. அத வனத்துறையினர் காட்டுக்குள்ள விரட்ட முயற்சி பண்ணும்போது அந்த யானை பயந்து ஓடிடும் நினைச்சா திடீர்னு திரும்பி அந்த வண்டியை தாக்க ஆரம்பிச்சிடுச்சு. குட்டிங்களோட இருக்கிற சில யானைங்க தாக்காம எச்சரிக்கை கொடுக்கும். அப்படி இந்த யானை தான் குட்டிங்களோட அது இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது அப்போ பைக்ல வந்தவரு பைக் நிறுத்தி அங்கேயே நின்னுட்டாரு. ஆனா யானை ஒரு பிளிருதான். அவர் தலைதறிக்க ஓடிட்டாரு. சில நேரத்துல பாகன் மேல இருக்கும் போதே யானைக்கு மதம் பிடிச்சிடும். அப்ப மட்டும் அவர் கீழே இறங்கினாரு. ஒரே மிதிதான். அதனால இவர் எப்படி அங்கிருந்து தப்பிச்சிருந்தாருன்னு பாருங்க. கயிறு கட்டி அதை பிடிச்சு குதிச்சிட்டாரு. நிக்கிறதுனால அதை சிலர் சாதுவான விலங்கு நினைச்சிடுறாங்க. அப்படி ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் யானைங்களோட ரெஸ்கியூ பண்ண போன இடத்துல உங்களுக்கான ஒரு கேள்வி, இந்த ஒரு யானைக்குள்ள என்னென்ன விலங்குகள் ஒளிஞ்சிருக்கு? நல்லா யோசிச்சு உங்க பதில கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஓடுறாங்கன்னு பார்த்தா பின்னாடி யானை துரத்திக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் ஒருத்தர் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான்.
ஆனா முதல்ல ஓடுறவனும் கடைசி ஓடுறவனும் கொடுத்த ரியாக்ஷனை பாத்தீங்களா? யானை எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான விலங்குன்னு தெரியாம பைக்ல போன இவங்க யானைய வம்புழுத்திருக்காங்க. உடனே அந்த யானை பைக்ல எதிரில் வந்தவங்கள விரட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நல்ல வேலையா யானை கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு. ஒரு ஜூல இந்த யானை தண்ணிக்குள்ள விழுந்து உயிருக்கு தத்தளிச்சிட்டு இருந்த மானை எப்படி காப்பாத்தி இருந்ததுன்னு பாருங்க. யானை செஞ்ச ஒரு தரமான சம்பவம் தான் இது. உத்தராண்ட்ல உள்ள ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்ல விலங்குகளை பார்க்கறதுக்காக ஜீப் சஃபாரியில போகும்போது அங்க அவங்க எதிரிலேயே யானை வந்திருந்திருக்கு. ஆனா அது அவங்கள துண்டக்கானும் துணியை காணும்னு திருச்சி ஓட விட்டு இருந்தது. இரவு நேரத்துல காட்டு வழியா போகும்போது இங்க என்ன நடந்ததுன்னு பாருங்க. யானை எச்சரிச்சும் அவங்க அங்கே நின்னதுனால இந்த யானை மதம் பிடிச்சு ரோட்ல அலைஞ்சிட்டு இருந்தது. அதை பார்த்து பயப்படாம இவர் கை தூக்கி கும்பிட்டு இருக்காரு. யானைங்க தான் குட்டிகளை எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் தெரியுமா? இங்க சின்னதா ஒரு ஆபத்து ஏற்படுற மாதிரி இருந்ததும் உடனடியா எல்லா யானைகளும் சேர்ந்து குட்டிங்களை சுத்தி நின்னுடுச்சு. இதனாலதான் யானைங்களை ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான விலங்குன்னு சொல்றாங்க. ஒரு கோயில் திருவிழால நிறுத்திருந்த 5 யானையில இந்த யானை கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் கதிகலங்க வச்சிடுச்சு. ஆனா சில நிமிஷத்துல அந்த யானை அமைதியாயிடுச்சு. இல்லனா நிலைமை மோசமாயிருந்திருக்கும். பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வழியில ஒரு யானை நட் ரோட்ல நின்று வண்டிகளை மறிச்சிட்டு இருந்தது. எல்லா வண்டியும் போக பயந்து போய் நிற்கும் போது இந்த ட்ரக் டிரைவர் அவருக்கு என்ன அவசரமோ சைட்ல பூந்துல போயிருந்தாரு. படத்துல வர காட்சி மாதிரியே அங்க காட்டு யானையும் கும்கி யானையும் சண்டை போட்டுட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்து உண்மையில எனக்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது. இப்பெல்லாம் யாரும் பண்ணுவாங்களான்னு. அதிகாலையில் ஒருத்தன் வண்டியை நிறுத்திட்டு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தான். என்னன்னு பார்த்தா அங்க நின்றுட்டு இருந்த யானைய பக்கத்துல போய் பார்க்க போயிருக்கான். அது அவனை ஓட விட்டுடுச்சு. என்ன பொறுத்தவரை படுக்க வச்சு நெஞ்சு மேல ஏறி நின்று இருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. இப்படி காட்டு விலங்குகளை நம்ம தொந்தரவு பண்றது ரொம்பவே தவறான விஷயம். பல யானைங்க இப்படி அமைதியா ரோட கிராஸ் பண்றது உண்டு. சில யானைங்க இப்படி ரொம்பவே ஆக்ரோஷமா நடந்துக்கிறது உண்டு. வயநாடுல 2 யானைங்க ரோட கிராஸ் பண்ணும்போது திடீர்னு இந்த யானை
சப்போஸ் யானை கூட்டத்தை எதிரில் பார்த்தோம் அதை ஈஸியாக கிராஸ் பண்ணிலாம் நினச்சிங்கன்னா என்ன நடக்கும்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யானையை பார்த்த பதட்டத்தில் அப்படியே விழுந்துட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான். இத்தனை யானைகளை பார்த்த அப்புறமோ அதை கிராஸ் பண்ண நினைச்சிருக்கீங்களே. நிலக்கோட்டைங்கிற கிராமத்துல இந்த யானை ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து எப்படி வெளியே வந்ததுன்னு பாருங்க. அது வழி மாறி வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இல்ல, அது காட்டுக்கு போற வழியை தான் தேடிக்கிட்டு இருக்கு. காட்டுப்பகுதியில இரவு நேரம் வெளியே போன இவங்கள காட்டியான ஒன்று துரத்துறது சிசிடிவில பதிவாயிருந்தது. கடைசியா வந்தவர்லாம் ஜஸ்ட்ல தான் தப்பிச்சு ஓடினாரு. இங்க இப்போ பைக்ல போற எல்லாரும் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டசாலின்னு இதை பார்த்த அப்புறம் தெரியும். அவங்க கிராஸ் பண்ண அடுத்த செகண்ட் ஒரு பெரிய யானை கூட்டம் ரோட கிராஸ் பண்ணியிருந்தது. கோயம்புத்தூருடைய நல்லூர் வாயிலுங்கிற இடத்துல அதிகாலை 5 மணிக்கு நடந்த சம்பவம் தான் இது. இந்த யானை ஒரு வீட்டை இடிச்சு தள்ளிட்டு வருது பாருங்க. யானையை பார்த்ததும் ஆட்டோ நிறுத்தி யானைக்கு சாப்பாடு கொடுத்தா விட்டுடுன்னு நினைச்சாரு. ஆனா அது பதிலுக்கு கேரளாவுடைய வடட்டுப்புற ஃபாரஸ்ட்ல நடந்த ஒரு சம்பவம் தான் இது. அங்க யானை நிக்கிறத பார்த்தோம் பைக்ல போன இந்த 2 பேர் யானைய ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம் நினைச்சிட்டாங்க. ஆனா யானை அவங்கள பார்த்ததும் துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. யானை கிட்ட இருந்து நூல் இலையில தான் உயிர் தப்பிச்சிருந்தாங்க. கேரளாவுடைய காட்டுப்பகுதியில பைக்ல போன ஒருத்தரை எத்தனை யானைங்க சேர்ந்து நிறுத்தி இருக்குன்னு பாருங்க. பைக்கை பார்த்தபடி ரோட்டை மறிச்சு அத்தனை யானைகளும் நின்றுட்டு இருந்தது. தான் கூட்டத்தோட வந்த இந்த யானைங்களை மக்கள் சத்தம் எழுப்பி விரட்டி இருந்தாங்க. ஆனா யானைங்க தங்களோட வழித்தடங்களை மறக்காதும்பாங்க. யாரோட இடத்துல யார் இருக்கான்னு தெரியல. இங்க இவங்க பண்றது சரியா இல்ல தப்பான்னு நீங்களே சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.